அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, யாரெல்லாம் சரிங்களா பிஹெச்ஹெச், ஏஏஒய், என்பிஹெச்ஹெச் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2500 ரூபாய் மாதம் மாதம் அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் 13 வகையான இலவசம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. தற்போது 2026ஆம் ஆண்டிற்கான சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தற்போது பொறுப்பேற்றக்கூடிய முதல்வராக சிஎம் சார் விஜய் அவர்கள் இந்த அறிவிப்பை திடீர்னு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை பற்றி தான் தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வரக்கூடிய 5 வருடங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் அமைஞ்சிருக்குங்க. இப்போது நமக்கு ரேஷன் உரிமையாளர்களுக்கு மாதம் மாதம் சரிங்களா 2500 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இலவச பேருந்து வசதி, அதே போல் நிறைய இலவசங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இதை வீடியோவில் பேசலாம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, ஆட்சி அமைந்த உடனேயே மக்களின் சுமையை போக்குவதற்காக ஒவ்வொரு குடும்பத்தார்களுக்கும் குறிப்பாக பிஹெச்ஹெச், ஏஏஒய், என்பிஹெச்ஹெச் இந்த 3 வகையான குடும்ப தலைவிகளுக்கும் ரூபாய் 10,000 ரூபாய் ஒரு முறை மட்டும் கருணை தொகையாக வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையில்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும். அதுபோல் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உறுதியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபாய் கட்டாயம் ஆட்சி முடியும் வரை வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க. ஸோ அது தவிர்த்து மீனவர்களுக்கு ஜாக்பாட் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நெசவாளர்களுக்கு அதே போல் நிறைய இலவசங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இலவசமாக மிக்சி கிரைண்டர் பெண்களுக்கு நிறைய அறிவிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம். மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு 8000 ரூபாயிலிருந்து 10,000 வரை சரிங்களா மீன்பிடி உதவியாக உயர்த்தி வழங்கப்படும் தொகை, அதாவது உதவித்தொகையாக வழங்கப்படும். அதே போல் நகர பகுதிகளில் சரிங்களா சிறு குறு வியாபாரிகள் வாங்கிய கடன்கள் சரிங்களா பிழைப்பிற்காக வாங்கிய கடன்கள் அனைத்தும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. அடுத்ததாக நெசவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் என்னென்னா, இலவச மின்சாரம் வழங்கியிருக்காங்க. அது 300 யூனிட்லேருந்து 450 யூனிட் வரை இலவச மின்சாரம் தற்போது வழங்கப்படும். அதே போல் விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்லேருந்து 1400 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும். அதே போல் மாதம் மாதம் குலவிளக்கு என்ற திட்டம் அமல்படுத்தப்பட்டு பெண்களுக்கு 2000 முதல் 2500 ரூபாய் மாதம் மாதம் அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது வரை பெண்களுக்கு மட்டும்தான் இலவச பேருந்து வசதி ஏற்படுத்தி தந்திருக்காங்க. அது தற்போது ஆட்சி அமைந்திருக்கு இல்லையா, தற்போது விஜய் சார் ஆட்சி அமைந்திருக்காங்க. தற்போது அவருடைய ஆட்சியில் ஆண்களுக்கும் இனிமே இலவச பேருந்து வசதி உடனடியாகவே செய்து தரப்படும். அதே போல் வங்கிகளில் வாங்கிய கல்வி கடன்கள் உடனடியாகவே ரத்து செய்யப்படும். அதே போல் முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல் திமுக சார்பில் ஏற்கனவே 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது உதவித்தொகையாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு முறை மட்டும் கருணை தொகையாக 10,000 வரை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு வரவேற்பத்தக்க விஷயமா பார்க்கப்படுதுங்க. இந்த இலவசங்கள் அதே போல் பெண்களுக்கு குறிப்பாக வந்து 2500 ரூபாய் கொடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்பத்தக்க விஷயமாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த 5 வருடங்களில் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு குறிப்பாக எல்லாருக்குமே நலத்திட்ட உதவிகள் வந்து கரெக்டாக வந்து சேரப்போகுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயன்பெற போகிறீங்க. ஸோ எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. அப்பப்போ அப்டேட்லாம் வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன அப்டேட் வந்தாலும், ஸ்கீம்ஸ் அப்டேட்ஸ் வந்தாலுமே உடனுக்குடனே அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ தேங்க்யூ, வெல்கம்.